யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனம் வாசிக்கும் போது, தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் முந்தி துவங்கும் காலமாயிருக்கிறது. அது நம்மிடத்தில் துவங்கினால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவாயிருக்கும்? பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான் என்று கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் இருக்கிறவரை பிதாவாக நீங்கள் தொழுது கொண்டிருக்கிறபடினாலே இங்கே பரதேசிகளாய் தங்குகிற அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதை காலையில் உங்களோடு கூட சேர்ந்து விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு என்ற தலைப்பில் நான் உங்களோடு பேசப் போகிறேன். விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு. எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துவக்குங்கள் என்று ஆண்டவர் கட்டளையிடுகிறார். மூப்பரிடத்தில் நியாய தீர்ப்பை தொடங்கி அந்த தூதன் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று சொன்னதாக பார்க்கணும். நியாய தீர்ப்பு நடந்து முடிந்தது. அந்த நியாய தீர்ப்புக்கு இடைப்பட்ட நேரத்தில் எசேக்கியேல் என்ன செய்கிறார்? முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, நீர் மீதியானவர்களை சர்வ சங்காரம் செய்வீரோ அப்படி என்று ஜெபித்தாலும் அங்கே நியாய தீர்ப்புக்கு உள்ளானவர்கள் நியாய தீர்ப்பு அடைந்தார்கள் என்ற வரலாறை நாம் பார்க்கிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் மத்தியில நியாய தீர்ப்பு நான் செய்யும் பொழுது உங்களை நான் நியாயம் தீர்க்காமல் இருப்பேனோ என்று ஆண்டவர் புறஜாதிகளுக்கு சவாலாய் கேட்டதைப் போல பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நாம் இந்த நாட்களில் பாவிகளுக்கு தேவன் நியாய தீர்ப்பு செய்ய போகிறார், பாவிகளுடைய நியாய தீர்ப்பு என்று சாதாரணமாக பிரசங்கம் பண்ண நாம் விரும்புவோம். நாம் என்ன வாசிக்கிறோம்? எபிரேயருக்கு 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில், மனுஷன் ஒரே தரம் மரிக்கவும் பின்பு நியாய தீர்ப்படையவும் தேவனால நியமிக்கப்பட்டிருக்கிறான். மரணம் நிச்சயம், பாவிக்கு நியாய தீர்ப்பு நிச்சயம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசித்தால், அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார், இப்பொழுதோ எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் கட்டளையிடுகிறார். மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார், அந்த நாளிலே தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியா நியாயந்திருப்பார். அந்த மனுஷனை மரித்தோடத்திலிருந்து எழுப்பினதனால் அந்த நிச்சயத்தை விளங்க பண்ணினார் என்று பவுல் பாவிகளுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பை பற்றி பேசுகிறார். அது நடக்குமா, நடந்ததா என்று பார்த்தால், வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரையில வாசிக்கும் போது, ஒரு வெள்ளை சிங்காசனம் வைக்கப்பட்டிருக்க கண்டேன், மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன், புஸ்தகங்களில் எழுதப்பட்டபடியே நியாய தீர்ப்படைந்து அவர்கள் அக்கினி கடலில் தள்ளப்பட்டார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே பாவியுடைய மரணமும் நியாய தீர்ப்பும் தவிர்க்க முடியாத ஒன்று. அதுல பெரியவர்களும் சின்னவர்களும் நியாய தீர்ப்புக்குள்ள போய்த்தான் ஆக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த வரப்போகிற பாவிகளுக்குள்ள நியாய தீர்ப்புக்கு மாதிரி யார் என்று கேட்டால், வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு எச்சரிப்பு யார் என்று கேட்டால், விசுவாசிகளான தேவ ஜனங்கள் மத்தியில தான் ஆண்டவர் நான் இனிமேல் உலகத்தை நியாய தீர்க்க போகிறேன் என்பதற்கு அவர்களை மாதிரியாக வைத்திருக்கிறார். இன்னொன்று, நான் இந்த பாவ உலகத்தை நான் நியாயம் தீர்க்க போகிறேன் என்பதற்கு எச்சரிப்பாகத்தான் விசுவாசிகளான தேவ ஜனங்கள் மத்தியில ஆண்டவர் நியாய தீர்ப்பை தொடங்குகிறார். அதனால யாக்கோபு என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. அது நம்மிடத்தில் துவங்கினால் சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவா இருக்கும் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு பாவிகளுக்குள்ள நியாய தீர்ப்பை பற்றியும் பரிசுத்தவான்களுக்கு வரும் நியாய தீர்ப்பை பற்றியும் பிரசங்கங்கள் மேடைகளில் கேட்கிறது மிக மிக அபூர்வம். அதற்கு என்ன காரணம் என்றால், பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது உலக மக்கள் விரும்ப மாட்டார்கள். பரிசுத்தவான்களுக்கு நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது விசுவாசிகளும் அந்த செய்திகளை விரும்பி கேட்க மாட்டார்கள். ஆனால் இந்த செய்தியை கண்டிப்பாக சொல்லியாக வேண்டும். அப்படி சொல்ல தவறினால் இதனுடைய விளைவு இந்த உலகத்தையும் பாதிக்கும், மறுமையும் பாதிக்கும் என்கிறதுனால பாவிகளுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்புக்கு ஆண்டவர் தம்முடைய மக்களை பூலோகத்தில் வைத்து, நான் என்னுடைய மக்களையே நியாயம் தீர்த்தால் உங்களை விட்டு வைப்பேனா என்று நம்மை மாதிரிகளாக அதே சமயத்தில் எச்சரிப்பாக பயன்படுத்துகிறார். விசுவாசிகளான தேவனுடைய பிள்ளைகள் நாம் எந்த செய்தியை கேட்டாலும் தாழ்மையான எண்ணத்தோடு
கர்த்தர் செய்தி தருகிறார் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் எந்த செய்தி நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குமே தவிர நாம் இடர்வதற்கு பின்வாங்கி போவதற்கு காரணமாக இருக்காது. நம்ம என்ன வாசிக்கிறோம்? நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல கட்டளைய விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போதக சிச்சை இல்லை என்றால் ஜீவ வழி கிடைக்குமா? சங்கீதம் 94:13 நாம் வாசிக்கும் போது சிட்சித்து கர்த்தருடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். சிச்சை இல்லாத போதனை செய்தால் அந்த ஊழி செய்கிறவன் பாக்கியவான் என்று எண்ணப்பட மாட்டான். அது மக்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரார். அதனால இந்த நாட்களில் நரகத்தை பற்றியும் நியாய தீர்ப்பை பற்றியும் பாவத்தினுடைய கொடுமைகளை பற்றியும் பரிசுத்தத்தை பற்றியும் தேவனுடைய அன்பை பற்றியும் எதைத்தான் நாம பிரசங்கம் பண்ணாம இருக்கலாம்? எல்லா செய்திகளையும் கொடுக்க வேண்டிய அவசரம் உண்டு. நாம் அதை கேட்க வேண்டிய அவசரம் கூட இருக்குது. பாவிகளுக்கு நியாய தீர்ப்பை போன்ற அதே நிலைமையில தான் பரிசுத்தவான்களுக்கு இந்த உலகத்தில் நியாய தீர்ப்பு நடக்குது என்று வசனங்களை நாம் சொல்ல முடியும். நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்துடனே எதிர்பார்க்குதலுக்கும். நியாய தீர்ப்பு ஒருத்தருக்கு வருது அப்படின்னு சொன்னா பாவிகள் ஒருவேளை அவர்கள் அதை குறித்து பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் விசுவாசிகளாய் மாற்றப்பட்டு விட்டீர்கள் அல்லவா? நான் விசுவாசியாக மாற்றப்பட்டு விட்டேன் அல்லவா? அதனால நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்துடனே எதிர்பார்க்குதலுக்கும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினையுமே இருக்கும். விரோதிகளை ஆண்டவர் எப்படி பட்சிப்பாரோ அப்படியே தேவனுடைய பிள்ளைகளையும் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை போல பட்சிப்பார். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்கும் என்று இதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். அந்த நியாய தீர்ப்பை பற்றி சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, நான் உன்னிலே நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது உன்னுடைய இருதயம் தாங்குமா? தாக்கு பிடிக்காது. நீங்க நியாய தீர்ப்புக்கு விலகி ஜீவிக்கிறதுக்கு வழி பார்க்காதபடி நியாய தீர்ப்புக்கு உங்களை தேவன் பார்த்து நியாய தீர்ப்பு அளவுக்கு நடந்து கொண்டால் நியாயம் தீர்க்க ஆண்டவர் தொடங்கி விட்டால் உங்களுடைய இருதயம் தாங்குமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது தவறான நிலைமையில் நியாய தீர்ப்பு செய்வார் என்று நினைக்கிறீங்களா? பரிசுத்தவான்களையோ பாவிகளையோ ஒரு காலத்தில் அப்படி செய்ய மாட்டார். உலக நீதிமன்றங்கள் அப்படி செய்யலாம், நீதிபதிகள் அப்படி செய்யலாம். ஆனால் ஒரே நீதிபதியான நம்முடைய ஆண்டவர் அவர் செய்கிற நியாய தீர்ப்பு பற்றி வாசிக்கும் பொழுது 96ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது 96ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது அவர் நிதானத்தோடு நியாய தீர்ப்பு செய்வார். அவசரப்பட மாட்டார். அவருக்கு என்னத்துக்கு அவசரம்? ஒருவனை நியாயம் தீர்க்கும் போது யோசித்து இந்த தனிப்பட்ட நபரை, இந்த குடும்பத்தினரை, இந்த சபையரை நியாயம் தீர்க்கிறதுக்கு நான் கால அவகாசம் எடுத்துக்கொள்வேன் என்று சொல்லி நிதானமாய் அவர் நியாயம் தீர்க்கிறார். இன்னொன்று, அவர் நீதியோடு நியாயம் தீர்ப்பார். நீதி செய்வதை ஆண்டு நியாயம் தீர்க்க மாட்டார். ஆனால் ஒருவர் நீதி அறிந்த பிற்பாடு அநீதி செய்து கொண்டே தொடர்கிறார் என்று சொன்னால் அவர் நீதியின்படியே நியாயம் தீர்ப்பார். இன்னொன்று, சத்தியத்தின்படி நியாயம் தீர்ப்பார் என்று சொல்லும்போது இந்த சத்தியத்தில் நீங்கள் கேட்ட காரியத்திற்கு நீங்கள் விலகி நடந்தால் ஆண்டவர் இந்த சத்தியத்தை உங்களுக்காக மாற்ற மாட்டார். சத்தியத்தை கொண்டு ஆண்டவர் உங்களை என்னை நியாயம் தீர்ப்பார். அதனால நியாய தீர்ப்பு கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகளுக்கு வரும். நமக்கு வரவில்லை என்றால் உலகத்துக்கு வரும் என்று நாம் சொல்ல முடியாது. அந்த நியாய தீர்ப்பை பற்றி நாம் சாதாரண விளக்கம் எடுக்கக்கூடாது. பாவிகளுக்கு அது சாதாரண விளக்கம் எடுக்காதை போலவே பரிசுத்தவான்களுக்கு நியாய தீர்ப்பை பற்றி சாதாரண விளக்கம் எடுக்க முடியாது. சங்கீதம் 51:4 நியாயம் தீர்க்கும்போது அவருடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய பரிசுத்தம் விளங்குறதற்காக தேவன் தம்முடைய மக்கள் மத்தியிலும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். எதிர்காலத்தில் பாவிகள் மத்தியிலும் தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்க போகிறார். தேவன் நீங்க நினைச்சீங்களே, தேவன் என்று சொன்னீங்களே, நான் யார் தெரியுமா? நான் பரிசுத்தம் உள்ள தேவன், பாவத்தை அனுமதிக்காதவர். அந்த நிலைமையில விசுவாசிகள் மத்தியிலையும் பாவிகள் மத்தியிலையும் அவருடைய பரிசுத்தம் அதனால விளங்குகிறது என்று பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 31-32 வசனம் வாசிக்கும் போது, எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பண்ணக்கடவன் என்று சொல்லிவிட்டு நாம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அப்படி நாம் நம்ம உலகத்தோடு ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. உலகத்துக்குள்ள நியாய தீர்ப்பை போல தேவன் நமக்கு நியாய தீர்ப்பை கொடுக்கறதில்லை என்றாலும் கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல, என் வசனத்தை கேட்டு என்னை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு இல்லை, அவன் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னதுனால நிச்சயமான நியாய தீர்ப்பு, வெள்ள சிங்காசன நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு கிடையாது.
ஆனால் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நாம் தேவனுடைய கட்டளைகளை மீறி நடந்தால், அவருடைய சித்தத்துக்கு புறம்பே போனால் அவருடைய நியாய தீர்ப்பு உறுதி. அதை யாரும் தடுக்க முடியாது. அந்த நியாய தீர்ப்புக்கு நாம் தப்புறதுக்கு வழிபார்க்க வேண்டுமே தவிர அந்த நியாய தீர்ப்புக்கு உள்ள நீங்கள் போக வேண்டும் என்று நான் இந்த செய்தியை கொடுக்கவில்லை. நானும் அப்படிப்பட்ட பிரசங்கம் செய்யவும் இல்லை. எனக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம், உங்களுக்கு நியாய தீர்ப்பு வேண்டாம். ஆனால் நீங்கள் கவனமாய் கிறிஸ்தவ வாழ்க்கை செய்வீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை நியாயம் தீர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் தேவனுடைய நியாய தீர்ப்பு நடக்குதா, சபையில நடக்குதா என்று கேட்கிறதை போல நாம் நினைக்கிறோம். ஆனால் நான் வேதவசனத்திலிருந்து நான் உங்களுக்கு விளக்கம் சொல்றேன். தேவன் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார். பெரியவர்களை நியாயம் தீர்க்க போகிறார், சின்னவர்களை நியாயம் தீர்க்க போகிறார், மதத்திற்கு அப்பாற்பட்டவர்களை நியாயம் தீர்க்க போகிறார், மதத்துக்கு உட்பட்டவர்களை நியாயம் தீர்க்க போகிறார், சன்மார்க்கரை நியாயம் தீர்க்க போகிறார், துன்மார்க்கரை நியாயம் தீர்க்க போகிறார். அது நிச்சயமா இல்லையா என்பதற்கு இன்றைக்கு அவர் செயல்படுகிற விதத்தை பார்த்தால் 100% சொல்லலாம். தேவன் இந்த உலகத்தை நியாயம் தீர்ப்பார். அதற்கு 3 குறிப்புகள் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் நீ இருந்தபடியால் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் என்று என் உள்ளத்தில் எண்ணினேன். இங்கே 2 குறிப்புகள் இருக்கிறது. இன்னொரு குறிப்பு ரோமருக்கு நிறுவனம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இருக்குது. 3 குறிப்புகள் தேவன் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்த்தார் என்ற விஷயத்தை நான் விளக்கம் சொல்ல நான் விரும்புகிறேன். தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டில் துவங்கும் காலமா இருக்கிறது. என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அதை துவங்குங்கள். மூப்பர்களிடத்திலேயே அந்த நியாய தீர்ப்பு தொடங்கினது. அது வேதத்தில் நாம் படிக்கிறோம். ஆண்டவர் பாவிகளை நியாயம் தீர்க்கிறதுக்கு முந்தி நம்மை மாதிரியாக எச்சரிக்கையாக நம்மை வைத்திருக்கிறார். இந்த இடத்துல சாலமோன் ராஜா என்ன சொல்கிறார்? 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சகல எண்ணங்களையும் தேவன் இனிமேல் நியாயம் தீர்ப்பார். அதற்கு என்ன ஆதாரம் என்று சொன்னால், இன்றைக்கு விசுவாசிகளாக கூடுகிற தேவ ஜனங்கள் மத்தியில அவருடைய தவறான எண்ணங்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அதுதான் உண்மை. பாருங்கள், வேத புஸ்தகத்தை நாம் வாசிக்கும் போது மனுஷருடைய இருதயத்தின் எண்ணங்கள் அநேகம் என்று சங்கீத புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல நல்லெண்ணமும் உண்டு, கெட்டெண்ணமும் உண்டு. நல்லெண்ணத்துக்கு யாராவது நியாய தீர்ப்பு கொடுப்பாங்களா? நம்ம பிள்ளைங்க நல்லெண்ணம் உடையவங்களா இருந்தா நாம தண்டனை கொடுக்க மாட்டோம். ஆனா இந்த பிள்ளைங்க தவறான எண்ணம் வைத்திருந்தால் பெற்றாலான நாம அவங்களை நேசிக்கும் அவர்களை தண்டிக்கிறோம் இல்லையா? அதனால மனுஷனுடைய இதயத்தின் எண்ணங்கள் அநேகமா இருந்தாலும் அதுல நல்லெண்ணத்தை ஆண்டு விட்டு விடுகிறார். தவறான எண்ணங்களுக்கு தேவன் தண்டனை தருகிறார். என்ன தவறான எண்ணங்கள் விசுவாசிகளான தேவஜனங்கள் நாம் உடையவர்களாக இருக்கிறோம் என்று கேட்டால், ரோமருக்கு நிறுவனம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல ஒருவன் தன்னை எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணுவானானால் என்று சொல்றார். நீங்க உங்களை பற்றி எண்ண வேண்டிய அளவுக்கு என்றது தவறு கிடையாது. ஆனால் மிஞ்சி எண்ணக்கூடாது என்று வேதவசனத்துல போதனை நாம் பெறுகிறோம். என்ன மிஞ்சி எண்ணுகிறது? உங்களை பற்றி எண்ணலாம், ஆனா என்ன எண்ணணுமோ அதைத்தான் எண்ணணுமே தவிர அதை விட கூடுதலாக உங்களை எண்ணவே கூடாது. பவுலப்போஸ்தலன் அப்படி சொல்லுவதனுடைய காரணம், இந்த ரோமாபுரியில் இருக்கிற விசுவாசிகள் தங்களை பற்றி அதிகமா எண்ணினாங்க, மிஞ்சி எண்ணினாங்க. யார் உங்களை மிஞ்சி என்ன சொன்னது? உலகத்திலேயே பழமொழி சொல்றாங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இது ஆகாரத்தை பொறுத்த மட்டுமல்ல, எண்ணத்தை பொறுத்த மட்டும் கூட நீங்கள் அதிகமாய் மிஞ்சி எண்ணுவீர்கள் என்றால் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கிற ஒரு காரியம். பிரசங்கியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீ மிஞ்சின நீதிமானாயிராதே, அதிக ஞானியும் என்று எண்ணாதே என்று சொல்லப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் எண்ண வேண்டிய காரியங்களை எண்ணலாம், எண்ணக்கூடாத காரியத்தை எண்ணக்கூடாது. என்ன அதோடு வாசிக்கிறோம்? கலாத்தியர்கள் நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்ட காரியங்களை பாருங்க. ஒருவன் தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணினார். இதுதான் மிஞ்சின எண்ணம். நீங்க உங்களை எண்ணும் பொழுது நீங்க ஒரு பொருட்டென்று நீங்க என்றீங்க. ஒரு புருஷனா இருக்கிறீங்க, குடும்பத்தில் நான் தான் ஒரு பொருட்டு, என்னால இல்லாம இந்த குடும்பம் நடக்காது. நீங்க ஒரு மனைவியா இருக்கிறீங்க, என்னால இல்லாம இந்த குடும்பம் நடக்காது. நீங்க சபையில ஒரு பொறுப்பாளர் இருக்கிறீங்க, என்னால இல்லாம இந்த சபை நடக்காது. நீங்க ஒரு ஊழியரா இருக்கிறீங்க, என்னால இல்லாம இந்த ஊழியர் நடக்காது. யார் சொன்னது? நீங்க இல்லை என்றாலும் காரியங்கள் நடக்கும்.
அதனால தன்னை ஒரு பொருட்டென்று எண்ணக்கூடாது என்று சொல்றார். பொருட்டென்று எண்ணம் என்று சொன்னால், நீங்க எப்பொழுதுமே உங்களை குறித்து என்றதை விட உங்களுக்காக உலகத்தில் வந்தவர், வாழ்ந்தவர், மரித்து உயிர்த்தெழுந்தவரை பற்றி எண்ணுங்க. அது தவறு கிடையாது. உங்களை நியாயமான நிலைமையில் எண்ணுகிறதும் தவறு கிடையாது. ஆனால் என்னை விட்ட ஆளு கிடையாது, நான் தான் பெரிய ஆளு அப்படின்ற எண்ணம் இருந்தால் அதற்கு கண்டிப்பா நியாயத்தீர்ப்பு உண்டு. உலக மனுஷனுக்கானாலும் சரி, உங்களுக்கானாலும் சரி, அதற்கு தேவன் நியாயத்தீர்ப்பு கொடுப்பார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவருடைய வீட்டில் முந்தி துவங்கும் காலமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல மாபெரும் அப்போஸ்தலனாய் பவுல் என்ன சொல்றா தெரியுமா? நான் ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்க எதுக்கு நீங்க ஒரு பொருட்டு என்றீங்க? அளவுக்கு மிஞ்சி ஏன் என்றீங்க? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல என்ன சொல்றார் பவுல்? ஒன்றுமில்லாதவர்களை கூட தேவன் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பவுல் சொல்றாரு நான் ஒன்றும் இல்லை. அப்புறம் நீங்க என்ன உங்களை பத்தி என்ன சொல்ல முடியும்? ஆண்டவர் உங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒண்ணும் இல்லாத போதுதான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட. பரிசுத்தமே இல்லாத போதுதான், நீதியே இல்லாத போதுதான் உங்களை தெரிந்து கொண்டார். அப்படி தெரிந்து கொள்ளும் பொழுது நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நம்மையும் நாம் அதிகமா நினைக்க கூடாது. இன்னொன்று, நமக்குள்ள எதையுமே அதிகமா நினைக்க கூடாது. நாம நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது? நாம ஜென்மத்தில பாவிகள், கர்மத்தில பாவிகள், நரக தண்டனைக்கே உரியவர்கள். ஆண்டவர் பெருமான் சிலுவையில் மரித்த மரணத்தினால், அந்த புண்ணிய ரத்தத்தினால நம்ம கழுவினார். நான் இருக்கிற தேவனுடைய கிருபையினால இருக்கிறேன். இன்னொன்று, நமக்குள்ள காரியங்கள் என்று சொல்றது, நமக்கு உள்ள மனைவி, நமக்குள்ள பிள்ளைகள், நமக்குள்ள ஆரோக்கியம், நமக்குள்ள சரீரம், நமக்குள்ள உயிர், நம்ம அனுபவிக்கிற ஆத்தும சரீரம் யாரு கொடுத்தது? ஆண்டவரை மனதிறங்கி உங்களை நம்பி கொடுத்த காரியம். இதை வச்சுக்கிட்டு ஏன் நீங்க அளவுக்கு மிஞ்சி என்றீங்க? தகுதியான எண்ணம் உள்ளவங்களா நீங்க ஏன் இல்லாம போயிட்டீங்க? எண்ணத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு. தாவீது பாத்தீங்களா? சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லி எண்ணிக்கையை கொண்டு வர சொன்னாரு யோவாவிடத்துல. காலம் பொன் போன்றது, இப்படி எண்ணிக்கையிலேயே நேரத்தை விரையப்படுத்துறது. விசுவாசிகளான தேவசனங்க எண்ணத்தை குறித்து கவனமா இருங்க. தனியா இருக்கும்போது, படுத்திருக்கும் போது, எந்திரிக்கும் போது, போகும்போது, வரும்போது நீங்க உங்களுடைய எண்ணத்தை குறித்து கவனமா இருக்கணும். தேவன் சகல எண்ணங்களை ஞாஞ்சி இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதோடு ஆண்டவர் ஞாஞ்சி இருப்பார். எதற்கு நியாயத்திற்கு? எண்ணங்களுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல தன்னை நிற்கிறேன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. அது ஏன் அப்படி நீங்க இங்க நிற்கிறேன் நீங்க என்றீங்க? ஆண்டவர் நம்ம நிறுத்தினா நம்ம நிற்போம். அவர் நிறுத்தலைன்னா கீழே விழுந்துட்டு எந்திரிக்க கூட மாட்டான். அவர் விழுந்தார்கள், தள்ளுண்டு போனார்கள், எழுந்திரிக்க மாட்டாமல் போனார்கள் எழுதியிருக்குது. நான் விழுந்தாலும் தள்ளுண்டு போறதில்ல, கர்த்தர் எழுந்து நிற்க பண்ற, எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் சொல்றது அது அவருடைய காரியத்தில் நடக்கிறது. ஆனால் நான் இருக்கிறேன் என்று சொல்லலாமா? நான் இருக்கிறேன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட எண்ணம் உடையவர்களை நான் இருக்கிறேன் என்று எண்ணுகிறவனை தேவன் நியாயந்தீர்ப்பார். சகல எண்ணங்களை குறித்து நியாயந்தீர்ப்பார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, லூசிபர் தேவ தூதர்ல முக்கிய ஸ்தானத்தில் இருந்தவன். அதுக்கு அடுத்த ஆள்தான் காபிரியல், மிகாவேல் என்று சொல்லப்பட்டவங்க. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய கூடாரங்களுக்கு மேலாக போவேன், ஏன் அப்படின்லாம் சொல்றான். ஆண்டவர் அடியில்லாத பாதாளத்தில் அவனை தள்ளி போட்டான், ஞாந்தியத்தார் என்று எழுதியிருக்கிறது. பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. சாலமோன் ராஜா எத்தனை முறை நான் 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 சொல்றாரு. எனக்காக பெரிய வீடுகளை கட்டினேன், எனக்காக தோட்டங்களை உண்டாக்கினேன், நீர்பாய்ச்சலான குளங்களை உண்டாக்கினேன், நான் நான் நான். இது என்னுடைய அடிப்படை. அதனால ஏற்பட்ட விளைவு என்ன தெரியுமா? ஆண்டவர் சாலமோனுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தார், அட்ரஸ் எல்லாம் போயிட்டான். அப்படி சொல்லலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாரும் ஓடினாலும் மறுதளிச்சாலும் நான் காவலில் சாவலிலும் நான் மறுதளிக்க மாட்டேன்னு சொல்லி உறுதியா சொன்னார. ஒரு காலத்திலும் நாங்க எழுதியிருக்குங்க. நீங்க என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சீங்க? ஒரு காலத்திலும் கடைசியில ஓடுதில்லை. யாரு முன்னால ஓடுனாங்க ஆண்டரை பிடிச்ச உடனே கேட்டா, இந்த பேதர் தான் முன்னால ஓடுனார். ஒருத்தர் விளக்கம் சொல்றாங்க. பாத்தீங்களா? நீங்க எப்பொழுதாவது நான் நிற்கிறேன் என்று நீங்க என்றீங்களா? ஆண்டவர் ஒவ்வொரு நாளிலும் நம்ம நிறுத்த வேணும், ஒவ்வொரு நாள் நம்ம தாங்க வேணும்.
நமக்கு நாம் ஒன்றுமில்லை, நமக்கு உள்ளது ஒன்றுமில்லை. நாம என்னெல்லாம் அளவுக்கு மிஞ்சி எண்ணக்கூடாது. இன்னொன்று நாம் நிற்கிறது ஆண்டுடைய கிருபையினால நிற்கிறோமே தவிர நிற்கிறேன்னு நாம என்ன விழுந்துப்போம். எத்தனை பேருடைய வாழ்க்கையை நான் நீண்ட பல வருஷங்களால பெரிய பெரிய எழுப்பு பிரசங்கியாருடைய வாழ்க்கையில பெரிய பெரிய பக்தருடைய வாழ்க்கையை நான் பார்த்துட்டேன். அவங்க மற்றவங்களெல்லாம் குற்றம் சொல்லுவாங்க, மற்றவங்களை அற்பமா எண்ணுவாங்க. ஏன்னா இவங்க பெரிய ஆவிக்கிரிய மனசர் போல. ஆனா தலையில விழுந்து ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சகிக்க முடியாம இருக்கிற ஊழியக்காரங்களையும் குடும்பங்களையும் நான் பார்த்துட்டேன். அதனால ஏன் நிற்கிறேன் என்றீங்க, அது கூட தேவன் நியாய தீர்ப்பு கொடுப்பார், அப்படி பைபிள் சொல்லுகிறது. அதோடு 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல ஒருவன் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணினால் அவன் அறிய வேண்டிய நிலைமையில ஒன்றையும் அறியவில்லை என்று சொல்றார். அப்படின்னு அர்த்தம் என்ன? நமக்கு ஒண்ணுமே தெரியாதா? நம்ம என்ன மூடர்களா? ஆண்டவர் தேவகுமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்று 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஒன்றை அறிந்தவன் எண்ணினால் அவன் அறிய வேண்டிய நிலைமையில ஒன்றையுமே அறியவில்லைன்னு சொல்லி பவுலப்போஸ்தலர் அந்த நிலைமையில அந்த நபரை மூடனாக்குறாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காரியத்தை நாம் அறிந்தோம் என்று சொன்னால் பூரணமா உங்களுக்கு தெரியுமா? அதான் கேள்வி. பூரணமாய் ஒரு காரியம் உங்களுக்கு தெரியவில்லை என்றால் நீங்க என்ன செய்யணும்? எனக்கு தெரியும் சொல்லி பெருமை அடிக்கப்படாது, பெருமையான எண்ணம் உங்களுக்கு கூடாது. அப்படின்னு சொன்னா பிரசங்கின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல ஆவியின் வழி என்னதென்று தெரியுமா? உனக்கு தெரியாது. அது எங்க இருந்து வருது, எங்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. காற்று தனக்கு இஷ்டமான இடத்துல வீசுகிறது அப்படின்னு ஆண்டவர் புதிய ஏற்பாடுல சொல்றார். அப்புறம் தாயினுடைய வயிற்றுல எலும்புகள் உருவாகிறத உனக்கு தெரியுமா? உனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எனக்கு எல்லாம் தெரியும் நீ நினைக்கிற. ஒருவன் தன்னை ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணினால் அறிய வேண்டிய நிலைமையில் அவன் அறியவில்லை என்று சொல்றாரே. விசுவாசிகளான தேவஜனங்கள் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வரும்போது பிரசங்கத்தை எத்தனை முறை கேட்டாலும் தேவ சமூகத்தில் வரும்போது எப்படி நீங்க வரணும் தெரியுமா? இன்றைக்கு என்னுடைய ஆத்மாவை குழந்தையை போல அடக்கி அமர பண்ணின நான் இதுவரையில கேட்டது கொஞ்சம். இன்னும் நான் ஆண்டவரை பற்றி, சத்தியத்தை பற்றி, பரிசுத்தத்தை பற்றி, நீதியை பற்றி எவ்வளோ காரியங்களை கேட்க வேண்டியதா இருக்குது என்று சொல்லி அப்படி கேட்க வேண்டுமே தவிர எனக்கு தெரியும் அப்படி சொல்றதுக்கு ஆதாரம் கிடையாது. ஒருவன் ஒன்றை அறிந்தவன் எண்ணினால் அறிய வேண்டிய அவன் அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிந்தவர்கள் என்று சொன்னா கூட அதற்கு கூட நியாய தீர்ப்பு என்று வேதவசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, யாக்கோபு நிருபத்தில் நான் வாசிக்கும் போது 27ஆம் வசனத்துல 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல 26, 27 உங்களிலே ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினார். இந்த தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணுவதற்கு முந்தைய நீங்க ஒரு காரியத்தை யோசிச்சிருக்கணும். உண்மையான தேவபக்தி தானா, அல்லது இது போலி தேவபக்தியா, அல்லது மூட நம்பிக்கையான தேவபக்தியான யோசிக்கணும். இந்த உண்மையான தேவபக்திக்குள்ள உங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சபையில யாராவது விதவைகள் இருக்கிறாங்களா, விதவைகள் புருஷனற்றவங்க, அவங்களுக்கு அவங்களுடைய தனிமையில பண கஷ்டத்துல பிள்ளைகளை வைத்து ஆதரிக்கிறது இல்ல. அப்ப அவங்க படுகிற உபத்திரவத்தில் நீங்க கொஞ்சமும் போறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல, விசாரிக்கிறதும் இல்ல, உதவுறதும் இல்ல. அப்புறம் வஸ்திரத்தால், அதாவது உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன் வஸ்திரத்தை காத்துக் கொள்ளாமல் இருக்கிறது. உலகம் இருக்குது, நாம் உலகத்தில் இருக்கிறோம். பெரும்பாலான ஆட்கள் பாவிகளா இருக்கிறாங்க. அவங்களுடைய பாவக்கரைகள் நம்முடைய சரீரமான வஸ்திரத்தை பாதிக்கப்படாது. அதனால யூதாவின் புத்தகத்தில் வாசிக்கிறோம், கரைப்பட்டிருக்கிற உங்களுடைய வஸ்திரத்தை உதறித்தள்ளுங்கள் என்று யூதா நிருபத்தில் யூதா சொல்றார். இதெல்லாம் பற்றி கவலை இல்லாம இருந்துச்சு. விதவைகள் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கவும் கிடையாது, அவங்களை போய் பார்க்க கிடையாது, அவங்களுக்காக ஜெபிக்கல, அவங்களுக்காக உதவி செய்யல. ஐயோ என்னுடைய பாவிக்கிற வாழ்க்கை இந்த உலக காரியத்தினால கரைப்பட்டுச்சு, இந்த கரை நீங்கணுமே, இதற்கு என்ன வழி என்றெல்லாம் சிந்திக்காம இருந்துட்டு நீங்க உங்களை தேவபக்தி உள்ளவர் எண்ணினால் அந்த தேவபக்தி வீணா இருக்கும் என்று சொல்றாரு. அப்ப நம்ம என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எந்த காரியத்தை குறித்து எண்ணினாலும் சரி, அதற்கு தேவன் நியாய தீர்ப்பு தருகிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லவில்லையா? அதனால நம்முடைய எண்ணத்தை குறித்து நாம் கவனமா இருக்க வேணும். போன நாட்கள் ஏதாவது தவறான எண்ணம் நீங்க வைத்திருந்தீங்களா? இப்ப நான் சொன்ன வசனங்கள் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில தவறான எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சா? உடனே இம்மிடியட்லி அர்ஜென்சியா நீங்க அந்த எண்ணத்தை மாத்திருங்க, இல்லைன்னா நியாய தீர்ப்பு வரும். பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு வர்றதை போல. இரண்டாவது, அதே பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல மறுபடியும் என்ன இன்னொரு குறிப்புக்குள் அதில் வாசிக்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயம் தீர்க்கும் காலம் இனி.
சகல செய்கைகளையும் நியாயந்தீர்ப்பார். உலக மக்களுடைய சகல எண்ணங்களையும் நியாயந்தீர்ப்பார். அதற்கு யார் மாதிரி, யார் எச்சரிக்கை யார் என்று கேட்டால், இந்த மாதிரி தவறான எண்ணங்கள் உடையவர்கள் எல்லாரையும் ஆண்டு பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நீங்க நல்ல கவனமா ஊண்டி படிச்சீங்கன்னா ஆண்டு சரியா நியாயம் தீர்த்திருக்கிறார். அதை நான் சொல்ல விரும்பல. ஆனால் இந்த எண்ணங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. உலக மக்கள் இந்த மாதிரி எண்ணங்கள் உடையவர்களா இருக்கிறால யாருமே தப்ப முடியாது. நாம தான் மாதிரி, நாம தான் எச்சரிக்கை. தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய வீட்டுல முந்தி துவங்கு காலமா இருக்கிறது. அது நம்மிடத்துல துவங்கினால் சுவிசேஷத்தை கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவா இருக்கும்? பக்தி இல்லாதவனும் பாவி எங்கே நிற்பான்? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துல அந்த நியாய தீர்ப்பு தொடக்குங்க. அவங்க மூப்பரிடத்துல தொடக்கினாங்க. நான் என்னுடைய ஜனங்களிடத்திலேயே என்னுடைய நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்களிடத்திலே இந்த நியாய தீர்ப்பு செய்வேன் என்று சொன்னால் உங்களை நான் நியாயம் தீர்க்க மாட்டேனோ என்று புறஜாதிகளை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார். அவர் நியாய தீர்ப்பு செய்யும் பொழுது மனுஷனுடைய தாங்குமா? அந்த நியாய தீர்ப்பு என்று சொல்லும் பொழுது விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கின்னு கிடைக்கும். அதை குறித்து நான் பயப்பட வேணும். ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது பயங்கரமா இருக்கும் என்று பைபிள் சொல்லுது. இரண்டாவது குறிப்பு என்னவென்றால், நியாய தீர்ப்பு சகல செய்திகளுக்கும் நியாய தீர்ப்பு. நீங்க என்ன காரியத்தை செய்யறீங்களோ, பாவிகள் தவறான காரியத்தை செய்யும்போது பாவிகளுக்கு நியாய தீர்ப்பு. அது எப்படி? அதற்கு என்ன உறுதி? இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சபையில உபதேசங்களை கேட்டுவிட்டு தவறான செய்திகளை செய்தால் ஆண்டவர்களை நியாயம் தீர்க்கிறார், அவர்களை சிக்ஷிக்கிறார். உலகத்தோடு அவர்களை ஆக்கின தீர்ப்புக்குள்ளாக்குறதில்லை, ஆனால் கர்த்தரால் சிக்ஷிக்கப்படுகிறோம். அதன் மூலமா உலக ஜனங்கள் நியாய தீர்ப்பு என்று வரும் என்று பயப்பட வேண்டும். அவங்க விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கின்னு அவர்கள் கிடைக்க போறது. இரண்டாவது இங்க பார்க்கிறோம், பிரசங்கியின் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல சகல செய்கைகளுக்கும் நியாய தீர்ப்பு என்று எழுதப்பட்டிருக்கு. செய்கை என்று சொல்லும் பொழுது நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தால், பிள்ளையினுடைய செய்கை சுத்தமோ செம்மையோ என்பது நடக்கையினால விளங்கும். ஒரு பிள்ளையை நாம் நடக்கையை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அந்த பிள்ளையுடைய செய்கை சுத்தமா இருந்தா நல்லா நடக்கும், செம்மையா இருந்தா சரியா நடக்கும். சுத்தமோ செம்மையோ என்பது அதனுடைய நடக்கையினால விளங்கும். அப்போ பாவ செய்கை செய்தால் அந்த பிள்ளையை பார்த்து அந்த நடக்கையினால அந்த பிள்ளை பாவ பிள்ளை என்று நாம் சொல்லலாம். அருமையானவர்களே, நம்முடைய நடக்கை என்பது ரொம்ப முக்கியம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவருடைய செய்கைகளை நான் ஒருபோதும் மறக்கிறதில்லை என்று சொல்றார். பிள்ளைகள் தான் தவறான செய்கை செய்யறாங்க, அது சின்ன பிள்ளைங்க. ஆனா இவங்க ஏன் அப்படி செய்யணும்? சின்ன பிள்ளைகளும் தவறான செய்கை செய்வாங்க, பெரியவங்களும் தவறான செய்கை செய்வாங்க. அதுக்கு தான் நம்ம நல்ல பழமொழி எல்லாம் சொல்றாமே, தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும், 5 விளையாது 50 விளையாது, பிறவி கொடுத்தா மட்டை வச்சா கட்டுறது. அதனாலதான் பூர்வ உலகத்தை ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகை விட எத்தனையோ மடங்கு ஜனத்தொகை உள்ள அந்த நோவாவின் காலத்தை ஜனத்தை சர்வநாசம் பண்ணினார். ஒருத்தரை கூட விடாம 8 பேரை வைத்துட்டு. தேவன் எவ்வளவு கோபாவேசம் உள்ள தேவன் தெரியுமா? கல்வாரி சிலுவையை பாருங்க. தேவகுமாரன் பாவம் இல்லாதவர், பாவம் செய்யாதவர், பாவத்தை அறியாதவரை தேவன் அந்த அளவுக்கு நியாய தீர்ப்பு கொடுத்தால் இந்த உலகத்தில தவறான எண்ணங்களையும் தவறான செயலையும் உடையவர்களை விசுவாசிகளை பாவிலே ஆண்டவர் விட்டு வைப்பாரா? ஆண்டவர் பயங்கரமா நியாய தீர்ப்பு போடுவார். அப்படித்தான சொல்லப்படுகிறது. அதனால பயத்தோடு நடுக்கத்தோடு இந்த நியாய தீர்ப்பு தப்பிக்கிறதுக்கு வழிபாடு பண்ண பார்க்க வேண்டுமே. அவருடைய செய்திகளை ஒருபோதும் மறக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசித்தால் அவருடைய செய்திகளுக்கு தக்க பலனை நான் கொடுப்பேன் சொல்றார். என்ன நீங்க செய்கை செய்றீங்க, அது சின்ன செய்கையா இருந்தால் சின்ன தண்டனை, சின்ன நியாய தீர்ப்பு. அந்த செய்கை பெரிய செய்கையா இருந்தால் பெரிய நியாய தீர்ப்பு. அவனுடைய செய்கைகளுக்கு தக்க பலன். ஏசாயா 65:7 வசனம் வாசிக்கும் போது முந்தின செய்கைகளின் பலனை அவர்கள் மேல சுமர பண்ணுவேன். அதன முந்தின செய்கை நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். நீங்கள் எத்தனையோ காலத்துக்கு முன்னால என்ன நீங்க தவறான எண்ணங்கள், நீங்கள் எத்தனையோ காலத்துக்கு முந்தைய தவறான காரியங்களை செய்றீங்க. ஒருவேளை நீங்க மறந்தீங்க, உலகம் மறந்தது, ஆனால் தேவன் மறக்கவில்லை. தேவன் அவைகளை மனதில் வைத்திருக்கிற அந்த எண்ணத்தையும் அந்த செய்தியும் ஆண்டவர் நியாயந்தீர்க்காமல் விட முடியாது. உங்களுக்காக நியாயந்தீர்க்கப்பட்டவரை நீங்கள் ரட்சகராக, ஆண்டவராக, எஜமானாக பாவத்தை குறித்த ஆழமான உணர்வோடு ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்களுடைய எண்ணத்தில் வந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பார், உங்களுடைய செய்தியில வந்த பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். ஆனால் நீங்கள் அவரை ரட்சகராக, எஜமானாக ஏற்றுக்கொள்ள தவறினால் உங்களுடைய ஒரு எண்ணம் கூட விடப்படாது. பாவிகளோ பரிசுத்தவான்களோ இன்னொன்று உங்களுடைய ஒரு செய்தி கூட விடப்படாது. நீதி உள்ளவன் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும்.
அவனவனுடைய கிரிகளின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொல்றாரு. அப்ப பாவம் செய்யலாம் என்று அனுமதி கொடுத்தாரா? இல்லங்க, உங்களுக்கு பரிசுத்த வழியை காண்பிச்சிருக்கிறார். ஆனால் அதற்கு வர உங்களுக்கு இஷ்டம் கிடையாது, அதற்கு ஒப்பு கொடுக்க மாட்டீங்க, உங்களுக்கு பாவ வழிதான் வேண்டும் என்று சொன்னால் ஆண்டு அனுமதி கொடுக்கிறார், போங்க செய்யுங்க. ஆனா தப்பிச்சுக்கலாம் நீங்க நினைக்காதீங்க, ஞாயிற்று வராது நீங்க நினைக்காதீங்க. அவனவன் செய்களின்படி நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று ஆண்டவர் சொன்னதை நான் வேதத்துல படிக்கவில்லையா? அதனால தவறான எண்ணங்களுக்கு நியாய தீர்ப்பு, தவறான செய்திகளுக்கு நியாய தீர்ப்பு. ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்தாரா? இந்த தவறான செய்திகளுக்கு விசுவாசிகள் தவறான செய்திகள் செய்யும் பொழுது ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுத்தாரா? ஏன் கொடுக்கல? என்னாகும்? 16ஆம் அதிகாரம் 22வது வசனம் 24வது வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா அங்கே ஒரு மனுஷன் பாவம் செய்ததற்கு ஆண்டவரே நீர் எல்லாரையும் இப்படி தண்டிப்பீரா என்று மோசே இங்கே கேட்கிறதாக வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் பாவம் செய்தார், ஒரு மனுஷன் செய்ததுக்கு ஒருவன் தானே பாவம் செய்தான், அந்த கோராகு. ஆனா அப்புறம் 2 பேரும் சேர்ந்துக்க. எப்பவுமே ஒருத்தர் பாவம் செய்யும்போது 2 பேரும் கூட வருவாங்க, அதாங்க உலகத்தில் நடக்கிற காரியம். அந்த ஒரு மனுஷன் பாவம் செய்திருக்கு, அவன் செய்கை பாவம் செய்யறது என்ன அவசரம்? இந்த கோராகு, தாத்தான், அபிராம் என்று சொல்றவங்களை நான் அவிசுவாசம் விளக்க எடுக்கவே மாட்டாங்க. பைபிள் அப்படி கிடையாது. மோசேக்கு, ஆரோனுக்கு, மிரியாமுக்கு, அதாவது வலது கை போல இடது கை போல அவர்கள் கைகளை சோர விடும் பொழுது தூக்கி நிறுத்த, அவளோடு சேர்ந்து இந்த ஆராதனையை அனலாக பரிசுத்தமுள்ள ஆராதனை ஏறெடுக்க ஆண்டவர் உதவியை கொடுத்த மக்கள் தாங்க இந்த தாத்தான், அபிராம், கோராகு. ஆனால் அந்த செய்கையினால ஏற்பட்ட விளைவை நீங்க பாத்தீங்களா? இவர்கள் கர்த்தரை அவமதித்தார்கள் சொல்லிவிட்டு என்ன சொல்றாரு? சகல ஜனங்களுக்கு நடக்கிறது போல இவங்களுக்கு நடந்தா ஆண்டவரை அனுப்பல அப்படின்னு சொன்ன உடனே நிலம் பிளந்தது. அந்த கோராகு, தாத்தான், அபிராம், அவருடைய மனைவிமார், அவருடைய பிள்ளைகள், அவருடைய கை குழந்தைகள், அவருடைய வீடு, அவருடைய பொருள் முழுசுமே பாதாளத்தில் இறங்கினது. பயங்கரமான கூக்குரல் போட்டுக் கொண்டு மரித்து போனார்கள். ஐயோ பயங்கரம்! இது ஆண்டவர் யாருக்கு நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறாரு? அவருடைய ஆசாரிய ஊழியத்தில் ஈடுபட்டவர்களுக்கு ஆண்டவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிறார். சபையில விளையாடாதீங்க. சபையில் ஆண்டவர் பொறுப்பு கொடுத்தால் பயத்தோடு நடுக்கத்தோடு செய்யுங்க. அந்த ஊழியக்காரனுக்கு, அந்த சபைக்கு, அந்த ஆராதனைக்கு என்ன நிலைமையில உதவியா இருக்க வேண்டுமோ அந்த நிலைமையில நல்ல செய்கை செய்யுங்க. தவறான செய்கை செய்தால் அது எவ்வளவு இருந்தாலும் சரி, அவர் ஊழியக்காரனா மூப்பனா ஆண்டவர் பாரபட்சமே பார்க்க மாட்டார். கர்த்தருடைய சபை பரிசுத்தமா இருக்க வேணும், அது பழகி பெருக வேணும், அது முன்னேற்றம் அடைய வேணும், தேவனுடைய பரிசுத்தம் வழங்க வேணும். ஆண்டவர் அந்த அவங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்து உலகத்தை விட்டு மாத்திட்டாரு. அது எத்தனை கொடுமை! அப்புறம் நீங்க என்ன பாருங்க, 1 சாமுவேல் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல, அதாவது நான் தானே இந்த ஆடுகள் என்ன, நான் தானே பாவம் செய்தேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? அந்த பாவம் செய்ததுக்கு அங்கே செய்கை என்ற வார்த்தையை தாவீது சொன்னதாக வாசிக்கிறோம். ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பை நீங்க பாத்தீங்களா? நான் தானே நான் தான் எண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது? ஆடுகள் எல்லாம் தடுத்திருக்கணும். இந்த ஆடுகள் என்ன செய்தது? மேய்ப்பன் ஒரு தவறு செய்யறாரு, இந்த ஆடுகள் எல்லாம் சேர்ந்து நல்ல நோக்கத்தோடு தடுத்திருக்கணும்ல. இந்த ஆடுகள் அதுக்கு சப்போர்ட் பண்ணது. என்ன நடந்தது? 70,000 பேர் இஸ்ரவேல் சமுதாயத்தில் அவுட். பெரிய ராணுவ வீரர்கள் 70,000 பேர் இல்லாம போயிட்டாங்க. இதுல தேவன் கொடுத்த நியாய தீர்ப்புல கொடுமையான நியாய தீர்ப்பு யார் சந்திச்ச தெரியுமா? 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கிறா, எண்ணி கொண்டு வந்து அந்த எண்ணிக்கையை தாவீதிடத்தில் கொடுத்த பொழுது தாவீது இருதயம் அவனை வாதித்தது. இருதய வாதனை என்று சொல்றது மற்ற எல்லா வேதனைகளும் கூட கொஞ்சம் தாங்கிடலாங்க. மனிதனுடைய உயிரை தாக்கி பிடிக்கிற ஒரு முக்கியமான இடம் உண்டானால் அது இருதயம் தாங்க. அந்த இருதய வேதனை தாவீதுக்கு எத்தனை நாள் இருந்தது? நோ நம்பர். பைபிள் எழுதப்படல. நான் சொல்றேன், சில வேளைகளில் தேவனுடைய பிள்ளைகளான நீங்களும் நானும் இருதயம் நல் விசேஷத்தினால் பொங்க வேண்டியவர்கள், ராஜாவை குறித்த கவியை பாட வேண்டியவர்கள். நம்முடைய இருதயம் ஏன் பாரமடைய வேண்டும்? நம்முடைய இருதயம் ஏன் துவள வேண்டும்? நம்முடைய இருதயத்தில் தேவர் ஏன் வாதனை கொடுக்க வேண்டும்? நம்முடைய இருதயம் ஏன் நம்மை பாதிக்க வேண்டும்? அதற்கு காரணம் நாம் செய்கிற செய்கைகள். இது உலக மக்கள் பெருசான பாவம் என்று நினைக்கிறதில்லை, இதற்கு தண்டனை வராதுன்னு நினைக்கிறாங்க. இல்லை, அந்த கோராகு, தாத்தான், அபிராமுக்கு அவருடைய செய்கைகளுக்கு தண்டனை. தாவீது ராஜா இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த அந்த பாவத்திற்கு ஆண்டவர் தண்டனை கொடுத்தார். அப்ப உலகத்துக்கு தேவன் தண்டனை கொடுக்காமல் இருப்பாரா?
அபிராமுக்கு நியாய தீர்ப்பு செய்தார். இரண்டாவது தாவீது ராஜாவுக்கு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு செய்தார். அவருடைய பிள்ளைகளுக்கு நியாய தீர்ப்பு செய்யலாமா? செய்துதான் ஆகணும். ஏனென்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவருடைய முந்தி அவருடைய வீட்டுல துவங்கும் காலமா இருக்கிறது. அது நம்மிடத்துல துவங்கினால் சுவிசேஷத்தோட கீழ்ப்படியாதவருடைய முடிவு என்னவா இருக்கும்? பக்தி இல்லாதவனும் பாவி எங்க நிற்பார்? நியாய தீர்ப்பை என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துல துவக்குங்க, அவங்க மூப்பரிடத்துல துவக்கினாங்க என்று எழுதியிருக்கிறது. எபிரேயர் 10 அதிகாரம் 24 வசனம் 26 வசனத்துல வாசிங்கன்னா ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் செய்த நியாய தீர்வை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன தெரியுமா? சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுவது போல விட்டு விடாமல் சிலர் விட்டு விட்டாங்கன்னே பவுல் சொல்றார். அப்படி விட்டு விட்டவங்களுக்கு அதான் சொல்றாரு, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பு வருமன்கிற பயத்தோட விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினை கிடைக்குமே, ஜீவனுள்ள தேவனுடைய கரங்களில் விழுகிறது எவ்வளவு பயங்கரமா இருக்குமே என்று சொன்னாரு. அந்த சபை கூடி வருதலை விட்டவர்களுக்கு என்ன நியாய தீர்ப்பு கிடைச்சது? அதற்கு விளக்கம் அது நீங்க 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க, 1 கொரிந்தியர் 11 அதிகாரத்தையும் படிச்சு பாருங்க. 1 கொரிந்தியர் 5 அதிகாரத்துல படிச்சு பார்த்தா அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்க, அவன் சபையிலே இருக்கக்கூடாது அப்படி சொல்லி பெரிய நியாய தீர்ப்பு. அநேகரால உண்டான தண்டனையே போதும், அவன் அதிக துக்கத்தில் அழிவே வேண்டாம்னு சொல்லி பவுல் சொல்றார். சபையிலிருந்து வெளியே போனாலும் சரி, சபைக்குள்ள இருந்தே சபையா பயன்படுத்தவில்லை என்றாலும் தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயம். அதோடு 1 கொரிந்தியர் என்ன வாசிக்கிறோம்? எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன் சொல்லியிருக்குது. ஆனால் நீங்கள் தகுதியான நிலைமையில் அப்பத்தை புசித்து தகுதியான நிலையில் பானம் பண்ணாதனால பவுல் என்ன சொல்றார்? உங்களிலே அநேகர் வியாதி உள்ளவர்களும் அநேகர் பலவீனரும் அநேகர் நித்திரையும் அடைந்தார்கள். செத்தே போயிட்டாங்க சபையிலிருந்து. சபை வாழ வைக்கிற இடம் தானே, சபை பலவீனத்தை மாற்றுகிற இடம் தானே, சபை வியாதியை குணமாக்குற இடம் தானே. ஆனால் பைபிள்ல வாசிக்கிறோம், அவருடைய சபையில கேள்வியானதன்படியே நான் அவளை தண்டிப்பேன் அப்படின்னு சொல்றார். நான் சபையிற்கு எழுந்திருக்கும் போது அலறுகிறேன் என்று யோபு புத்தகத்தில் வாசிக்கிறோம். அப்ப சபையை நீங்கள் பயன்படுத்துகிற விதம் எப்படி? அந்த சபையில நீங்க செய்கிற செய்கை என்ன? அதற்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுப்பார். இது 2வது வேத பகுதி. தேவன் விசுவாசிகளுக்கு தேவன் நியாய தீர்ப்பு தருகிறார், விசுவாசிகளுக்குள்ள நியாய தீர்ப்பு. இது உண்மை என்றால் செய்திகளுக்கு தேவன் அவருடைய மக்களுக்கு ஒரு செய்தியை கூட மறக்காமல் அவருடைய மனதில் வைத்து அவனுடைய செய்திகளுக்கு ஆண்டு நியாய தீர்ப்பு இன்றைக்கோ நாளைக்கோ, உடனே ஒருவேளை சில சமயத்தில் நியாய தீர்ப்பு வராமல் இருக்கலாம். 1 தீமோத்தேயுல நீங்க வாசிங்கன்னா அதுல எழுதியிருக்குது, சிலருடைய பாவங்கள் நீ நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும் சொல்லியிருக்கு. ஒருவேளை உங்களை ஆண்டவர் தண்டிக்கிறதுக்கு கொஞ்சம் காலதாமதம் பண்ணி தண்டிக்கலான்னு பார்த்தாரு, சிரிச்சிக்கலான்னு பார்த்தாரு, நியாய கொடுக்கலான்னு பார்த்தாரு. ஆனால் நீங்கள் துணிகரமாக செய்கிற பாவத்தினால நியாய தீர்ப்பு உங்களுக்கு முன்னாலே ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டி வந்து போச்சு. நான் எத்தனை சம்பவங்களை நம்முடைய திருச்சபைகளை பார்த்திருக்கிறேன். இப்ப அந்த புருஷன் இல்ல, மனைவி இருக்கிறா, பிள்ளை இருக்குது. இப்ப அந்த புருஷன் இருக்கிறாரு, பிள்ளை இருக்கா, அந்த மனைவி இல்ல. இப்ப அந்த அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்க, அந்த பிள்ளைகள் இல்ல. இது என்ன நியாய தீர்ப்பு முந்தியே வந்துச்சு. அருமையானவர்களே, யாருக்கும் நியாய தீர்ப்பு வர வேண்டாம். சகல எண்ணம் சகல செய்கை. 3வது ஒரு குறிப்பு கூட சொல்லி முடிச்சுற, விசுவாசிகளுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு. ரோமருக்கு நிறுவனம் 2 அதிகாரம் 16 வசனம் படிங்க. ரோமர் 2:16. விசேஷத்தின்படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். விசுவாசிகளுக்குள்ள நியாய தீர்ப்பு சகல எண்ணங்களுக்கும், உலகத்துக்கும் அப்படித்தான். விசுவாசிகளுக்கு நியாய தீர்ப்பு சகல செய்கைகளுக்கும். நீங்க செய்கிற உற்சகை எதுவா இருந்தாலும் அந்த செய்கைகளுக்கு நியாய தீர்ப்பு. உலகத்துக்கு அதே மாதிரி தான். 3வது மனுஷருடைய அந்தரங்கங்களுக்கு நியாய தீர்ப்பு. அந்த அந்தரங்கங்களை வேறு யாரும் பார்க்க முடியாது. அந்த அந்தரங்கம் என்று சொல்ற அவங்களுக்கு மாத்திரமே தெரியும். அடுத்து, நான் வானத்தையும் பூமியை நிரப்புகிறேன் அல்லவா, யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு ஒளித்துக் கொள்ளக்கூடுமா என்று கேட்கிறார். அவருக்கு இருட்டும் சரி வெளிச்சமும் சரி என்று 139ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியவர்களா இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்க்கிறவராய் இருக்கிறார். அதனால அதற்கு அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு. ஒன்றையும் ஆண்டவர் விட்டு வைக்க மாட்டார். அந்தரங்கத்திற்கு நியாய தீர்ப்பு. அந்தரங்கம் என்று சொன்னால் மறைவிடம், ஒளிப்பிடம், இப்படி எல்லாம் சொல்லலாம்.
நீங்கள் சங்கீதம் 44:21 வாசிக்கும் போது தேவன் மனிதருடைய அந்தரங்கங்களை அறிந்திருக்கிறார். அந்தரங்கங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதெல்லாம் தேவனுக்கு வெட்ட வெளிச்சமா அறிந்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் இயேசு அவருடைய ஆரம்ப பிரசங்கத்தில் சொல்லும் பொழுது மார்க் எழுதின சுவிசேஷம் 4:22 சொல்றாரு, கர்த்தரே சொன்னது, வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்ல, அந்தரங்கங்களும் இல்ல, வெளியரங்கமாகாத அந்தரங்கங்களும் இல்லை, வெளிக்கு வராத மறைபொருளும் இல்லை அப்படி சொல்லிட்டு சொல்றார். கேட்கிறது காதல்லவன் கேட்க கடவன். இதே வார்த்தையை தான் வெளிப்படுத்தின விஷயத்துல 7 சபைகளில் சொல்லும் பொழுது கேட்கிறது காதல்லவன் கேட்க கடவன். நீங்க அந்தரங்கமா ஒரு காரியத்தை செய்துட்டு, மறைவிடமா ஒரு காரியத்தை செய்துட்டு, ஒளிப்படுத்துற ஒரு காரியத்தை செய்துட்டு நீங்க ஊரையும் உலகத்தை ஏமாத்தலாம், ஊழியக்காரனை கூட ஏமாத்தலாம். ஆனால் எல்லாரையும் படைத்த, எல்லாரையும் காண்கிற அவருக்கு நீங்கள் மறைக்க முடியுமா? அவரை நீங்கள் ஏமாற்ற முடியுமா? அவர் உங்களுடைய அந்தரங்கங்களை பார்த்து உங்களுக்கு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சா உங்களால அதை தாங்க முடியுமா? பாருங்கள், எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்துலதான் யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு ஒளித்துக் கொள்ளக்கூடுமா அப்படின்னு ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆண்டு கேட்கிற, யாவனாகிலும் தன்னை நான் காணாதபடிக்கு ஒளித்துக் கொள்ளக்கூடுமான்னு கேட்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொல்றாங்க பாத்தீங்களா? மோசே அவங்க சார்பில் சொல்றாரு சங்கீதம் 98 எங்களுடைய அந்தரங்க பாவங்களை உங்களுடைய முகத்தின் வெளிச்சத்தில் நிறுத்தினீர். இதுதாங்க 1943 ஆண்டு ஒரு மத்தியானம் 12வது மணி வேளையில நான் பிறந்த முதல் அன்னைக்கு வரையில என்னென்ன பாவம் செய்தனோ, ஐயோ தாங்க முடியாத, நான் நினைச்சு கூட பார்க்காத, மறந்துவிட்ட எத்தனையோ பாவங்கள் சும்மா சினிமா திரையில வர்றது மாதிரி வந்துட்டு, ஐயோ